இது தொடர்பாக கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக நம்முடைய இணைப்பில் முன்னாள் லெப்டினன்ட் ஜெனரல் கணபதி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இந்தியா தனது தாக்குதலை நிறுத்தினால் பாகிஸ்தான் பதற்றத்தை குறைக்கும் என தெரிவித்திருக்கிறது. அதே போல பாதுகாப்பு அமைச்சர் என்ன தெரிவித்திருக்கிறார்னா, இந்தியா தாக்குதலை நடத்தினா மட்டும்தான் பதில் தாக்குதலை பாகிஸ்தான் நடத்தும் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில இப்போ ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து இப்படிப்பட்ட ஒரு கருத்தை நம்ம எப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கு? ஆபரேஷன் சிந்தூர் ஒரு மேசிவ் சக்சஸ்னு நம்ம சொல்ல போலாம். சக்சஸ்னா எப்படி, நம்ம இந்த பயங்கரவாதிகளுக்கு எதற்காக நடவடிக்கை எடுத்ததெல்லாம் கரெக்டான ப்ரிசைஸா இருந்தது, பெர்ஃபெக்டா இருந்தது. அதுல ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயத்துல இப்போ பாகிஸ்தான் நாங்க பின் வாங்குவோம்னு சொல்ற மாதிரி நியூஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எவ்வளவு தூரம் நம்ம நம்பலான்னு நம்ம பார்க்க வேண்டும். இந்த ஆங்கிலத்துல ஒரு ஃப்ரேஸ் இருக்கு, ட்ரஸ்ட் அண்ட் வெரிஃபை, ட்ரஸ்ட் பட் வெரிஃபை. நான் சொல்லுவேன், நம்பிக்கை இருந்தாலும் அவங்க அது பண்றாங்களா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அடுத்து இது பண்ண முடியும். இப்போ நம்மளே என்ன சொன்னோம்னா, இன்னைக்கு கார்த்தால வெளியுறவு செக்ரட்டரி, ஃபாரின் செக்ரட்டரி திரு விக்ரம் மிஸ்ரி என்ன சொன்னா, இதுவரையிலும் நம்ம phase 1 ஆஃப் ஆபரேஷன் சிந்தூர் நடந்திருக்கு. இதுக்கு பிறகு பாகிஸ்தான் ஏதாவது பண்ணினால் நம்ம கண்டிப்பாக அது எதிர்க்க ஒரு ரெஸ்பான்ஸ் எடுப்போம் தவிர, மற்றபடி பாகிஸ்தான் அவங்க நாட்டில் இருக்கிற பயங்கரவாதிகளுக்கு எதிராக ஏதாவது ஆக்ஷன் எடுத்து அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைச்சால் கண்டிப்பாக நம்ம ஒரு அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக தயாராக இருப்போம். ஆனா பாகிஸ்தான் அது பண்ணுமான்னு நம்ம பார்க்கணும். இதுல இந்த சந்தர்ப்பம் என்னன்னா, பாகிஸ்தான்ல சிவிலியன் கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்களுக்கு ஜனங்களோட ஆதரவு இருக்கா இல்லையான்னு பாக்கிறதோட முன்னால ராணுவத்தின் ஆதரவு தான் இருக்கு. ராணுவத்தின் ஆதரவு இல்லைன்னா அந்த ஒரு அரசாங்கம் தாக்குதல் பண்ணவே முடியாது, நடத்தவே முடியாது. நீங்க இப்போ இந்த 22ஆம் தேதி பெஹல்காம் நடத்த முடிந்தப்புறம் நம்ம சீரீஸ் ஆஃப் ஆக்ஷன்ஸ் எடுத்தோம். பொருளாதாரம் முயற்சியோ தண்ணியோ அந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுத்தோம். அந்த இதுல ஒண்ணு இண்டஸ் வாட்டர்ஸ் ட்ரீட்டியோட அபேயன்ஸ்ல வச்சோம், சஸ்பெண்ட் பண்ணல, அதை கேன்சல் பண்ணல. இரண்டாவது டிப்ளமேட்ஸோட நம்பரை பாகிஸ்தான் ஹை கமிஷன்ல டெல்லியில குறைத்தோம். அதுக்கு பிறகு பாகிஸ்தானிஸோட விசாஸ் எல்லாம் குறைச்சோம். அண்ட் பாகிஸ்தான் விசா இருக்கிறவங்களுக்கு திரும்பி போறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல திரும்பி போகணும்னு நம்ம சொன்னோம். அது மட்டும் இல்ல, பாகிஸ்தானோட டிப்ளமேட்டிக் மிஷன் நம்ம சொன்னோம். சோ இதெல்லாம் அதுக்கு பிறகு நீங்க ஐநா பாதுகாப்பு சபையில நடந்தது, அந்த சம்பவத்திலையும் கண்டிப்பாக ஐநா பாதுகாப்பு சபை பிரசிடென்ஷியல் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, போன மாசம் 25ஆம் தேதி நடந்ததுல, தி ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் தி டெரரிஸ்ட் should be taken so that this is completely eliminated. அந்த மாதிரி தான் ஒரு சம்மரியில சொல்லலாம். ஆனால் 3 நாள் முன்னால ஐநா பாதுகாப்பு சபையில நடந்த கன்சல்டேஷன்ஸ்ல பாகிஸ்தான் அவங்களோட பொசிஷன் தான் என்ன சொன்னாங்க, இந்தியா தான் பயங்கரவாதி ஆக்ஷன் எடுக்கிறாங்க, நாங்க ஒண்ணும் எடுக்கல, நாங்க செல்ஃப் டிஃபென்ஸ்ல பண்றோம், அதே மாதிரிதான் சொன்னாங்க. சோ நம்ம ஒரு பாகிஸ்தானோட ட்ரெண்ட்ல ஒரு ரிவர்சல் ஒண்ணுமே பார்க்கல. அவங்க அந்த பயங்கரவாதத்தை சப்போர்ட் பண்றதாக மாதிரி தான் பேசினாங்க. அதுக்குதான் இன்னைக்கு வெடிகார்த்தால 1:05 1:25 1:30 வரலும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினோம். ஆபரேஷன் சிந்தூர் 100% வெற்றி தான் சொல்லலாம். பாகிஸ்தான்ல இருந்து ரியாக்ஷன்ஸே பாருங்களேன். இப்போ இன்டர்நேஷனல் ரியாக்ஷன்ஸும் பாகிஸ்தான் ரியாக்ஷன்ஸ் என்னன்னா, நீங்க இப்போ நியூஸ் ஆஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தானோட ஸ்டேட்மெண்ட் வெரிஃபை பண்ணணும். அவங்க எந்த மாதிரி இந்தியா ஃபர்தர் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம்னு சொல்றாங்க. ख्वाजा आसिफ முன்னாலே என்ன சொல்ற, ख्वाजा आसिफ நீங்க போட்டிருக்கீங்க உங்க ஸ்கிரீன்ல. ख्वाजा आसिफ பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். அவர் 10 நிமிஷத்துக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மாத்திக்கிட்டே இருக்கார். இன்னைக்கு கார்த்தால நீங்க கேட்டிருப்பீங்க, முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தார், எங்கள்கிட்ட பிரிசனர்ஸ் ஆஃப் வார் இருக்காங்கன்னு. 10 நிமிஷத்துலயே அதை மாத்திட்டார். போனவர் என்ன சொன்னார், இந்தியா அதே ஆக்ஷன் எடுத்தா நாங்க நியூக்ளியர் வார் போவோம்னு. சோ இந்த மாதிரி அவரோட ஸ்டேட்மெண்ட்டை நம்புறதுக்கு ஆக்ஷன் ஆன் கிரவுண்ட் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இதே சமயத்துல நம்ம அலர்ட்னஸ், செக்யூரிட்டி ப்ரிப்பேர்ட்னஸ்
இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க கீப் யுவர் பவுடர் ட்ரை. செக்யூரிட்டி ப்ரிப்பேர்னஸ் அலர்ட்னஸையோ குறைக்க கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு நம்மளோட பாதுகாப்பு, நம்மளோட செக்யூரிட்டிய எந்த மாதிரி ரெகுலரா வச்சுட்டு இருக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நம்ம நடத்த வேண்டும். கணபதி சார், இப்ப பாகிஸ்தான் இனிமேல் நீங்கள் தாக்குதல் நடத்தாவிட்டால் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவித்திருப்பதன் மூலமா பாகிஸ்தான் இறங்கி வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாதா? அதை சரியா கேட்கல, கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? இனிமேல் தாக்குதல் நடத்தாவிட்டால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று பாகிஸ்தான் அறிவிச்சிருக்கிறது. அவங்க பாகிஸ்தான் இந்தியாவிடம் பணிந்து இறங்கி வருகிறார்கள் எடுத்துக்க முடியாதா? அதை நான் சொன்னேன், எடுத்துக்கலாம் கண்டிப்பா. ஆனா அவங்க இப்ப சொல்லிருக்காங்க எந்த மாதிரி பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னு நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டும். ஆக்ஷன் எடுக்கிறாங்களா இல்லையான்னு, ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லது. ஆக்ஷன் பயங்கரவாதத்தை ப்ரொமோட் பண்ணா அது கவுண்டர் ப்ரொடக்டிவா இருக்கும். அது பார்த்துட்டு கண்டிப்பாக நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு அப்ராப்ரியேட் மெச்சூர் கன்சிடர்ட் ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து நம்ம ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஸ் நீங்க பார்க்க போகும்போது 1947 ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் மட்டும் இல்ல, ஒரு டெபிசிட் இன் கவர்னன்ஸே இருக்கும்போது நம்ம எந்த மாதிரி முன்னேற முடியும்னு ப்ராப்ளம் இருக்கு. இப்ப பாருங்களேன், 2001 எந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் 2001 பார்லிமெண்ட் எடுத்திருக்காங்க, அப்புறம் அக்ஷர்தாம், அப்புறம் 2008 மும்பை ஆக்ஷன் நடந்தது. மும்பை ஆக்ஷன் நடந்தது அப்புறம் கூட ஒன்னும் நம்ம எல்லாம் பண்ண மாட்டோம்ல சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2016 நடந்தது, 2019 புல்வாமா இருந்தது, 2025 பஹல்காம், அதுக்கு முன்னால 1999 கார்கில் நடந்தது. சோ இந்த மாதிரி நீங்க பார்க்கும்போது பாகிஸ்தான் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க, ஓகே நாங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம், உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுவோம். அந்த சமயத்துல நம்ம கார்டை குறைக்க கூடாது. ஏனென்றால் அவங்க அடுத்த ஆக்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நம்ம நம்ப வேண்டியது. அதுக்காக நம்ம கண்டிப்பா செக்யூரிட்டி பார்டர்ஸ்ல, லைன் ஆஃப் கண்ட்ரோல் ஏரியாஸ் எல்லாம் செக்யூரிட்டி குறைக்க கூடாது. நம்மளோட ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன்ஸ் எல்லாம் ரெகுலரா இன்வென்ட்ரி எல்லாம் இருக்கணும். எக்ஸசைசஸ் கண்டிப்பாக நடத்திட்டு இருக்கணும். அதெல்லாம் பண்ணாமைக்கு நம்ம கொஞ்சம் பின்வாங்கினோம்னா அதே மாதிரி பயங்கரவாதிகளோ இல்லைன்னா ஆர்பிஓ அங்கிருந்து வந்து நமக்கு தான் பாதிக்கும் தவிர, சோ அவங்க என்ன மாதிரி பயங்கரவாதிக்கு எதிராக என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க நம்ம அதை ட்ரஸ்ட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணி அப்புறம் ஆக்ஷன் எடுக்கலாம். நம்ம எப்போதும் சொல்லியிருக்கோம், திரு வாஜ்பாயோட டைம்ல இருந்தும் நீங்க பாத்தீங்க கார்கில் நடந்தது, அவங்க வந்து லாகூர் போனார, லாகூர் டிக்ளரேஷன் இருந்தது. அதுக்கு முன்னால லாகூர் டிக்ளரேஷன்ல என்ன சொன்னாங்க, டெரரிஸ்ட் ஆக்ஷன்ஸ் எல்லாம் குறைப்போம், we will not support terrorism சொன்னாங்க. பட் எந்த மாதிரி ப்ரூஃப் எங்க இருக்கு? கிரவுண்ட்ல ப்ரூஃப் வந்தாதான் நம்ம கொஞ்சம் கார்டை லெட் டவுன் பண்ண முடியும். கார்டை லெட் டவுன் பண்ணாமக்கு இருந்து எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக, ஏன்னா நம்ம வந்து பீஸ் தொடர்பாக ஓய்வு பெற்ற வெளியுறவுத்துறை அதிகாரி திரு கணபதி அவர்கள் பல்வேறு முக்கிய பார்வைகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டு வருகிறார்.